வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் பேச போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கையிலே ரொம்பவே சோகமான ஒரு மோசமான ஒரு செயலும் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் போலீஸாரால. சட்டத்தை யாரு பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்படுதோ, அவங்கள தான் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாது. நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முதல் அஜித் குமார் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம். அடிச்சே கொலை செஞ்சிருந்தாங்க போலீஸார். அதே போல இந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா அதை விட ரொம்பவே கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் வவுனியாவில் கூமாங்குளம் என்ற இடத்துல 11ஆம் தேதி நடந்திருக்குது. இந்த வீடியோ நான் மேக் பண்ணி 12ஆம் தேதி இதுக்கு முதல் நாள் நடந்த சம்பவம். 58 வயதுடைய ஒரு பெரியவர், அதாவது இந்த கூமாங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில மதுபான சாலை, அதாவது மதுபான விற்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாதையால போறார் ஒருத்தர். இந்த போறவரை 2 போலீஸார் 2 மோட்டார் சைக்கிள்ல துரத்தி போறாங்க. இவர் நிக்கல, பைக்கை நிப்பாட்டாம போறாரு. ஸோ துரத்தி போனவங்க தடி ஒன்று எடுத்து இந்த அவர் ஓடிப்போன மோட்டார் வாகனம் அந்த டயருக்குள்ள வீசுறாங்க. இந்த டயருக்குள்ள சிக்குண்டதால இந்த வாகனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா விழுது. இந்த விழுந்த இடத்துல 58 வயதான ஒரு பெரியவர் இல்லையா, இந்த இடத்துல இறந்து போறாரு. இதை பார்த்த பொதுமக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த 2 போலீஸாரை வந்த வாகனங்களை உடைச்சிருக்காங்க, சேதப்படுத்திருக்காங்க. கோபம் வருமா இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸாரை பிடிச்சி வச்சிருக்காங்க. இதுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நேற்று நடத்திருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால், போலீஸ் சிரேஷ்ட உத்தியோகத்தர் இந்த இடத்துக்கு சொல்றாரு, இது ஒரு கொலை சம்பவமாக நாங்கள் பதிவு செய்வோம், இதுக்கான ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இந்த குற்றவாளிகள் என்று சொல்லப்படுறவங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்போம் என்று சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கூட மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு, இல்ல இந்த இடத்துக்கு ஒரு நீதிவான் வரணும், அவர் வந்தா தான். ஏன்னா போலீஸ் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீஸார் மக்களை பாதுகாக்கணும் இல்லையா, அவங்களால இந்த கொலை சம்பவமே நடந்திருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு நீதிபதி ஒரு ஆள் வரணும், இடத்த நீதிவான் ஒரு ஆள் இதுக்கான விசாரணையை முன்னெடுப்பார் என்று சொன்னா மட்டும்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை விடுவோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே நேற்று எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திடீர் மரண பதிவுகளை பண்ற ஒரு அதிகாரி ஒருத்தர் இந்த விஷயத்தை நோட் பண்ணி எல்லா விஷயத்தையும் எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த போலீஸாரை ஒரு போலீஸாரை பிடிச்சி வச்சிருந்தாங்க, அவங்களை விடுதலை பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இறந்த நபருக்கு பக்கத்துல அந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருத்தர் நேம் பொறிக்கப்பட்ட, அதாவது இந்த ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போலீஸார் அவங்களோட பேர் பதிச்சிருக்கும் ஒரு மெட்டல்ல. அந்த சின்னமும் அவர் இறந்து போனா எடுத்துக்கிட்டே இருந்திருக்குது. ஸோ இதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்குது. போலீஸார் என்றவங்களை மக்களை பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ அவங்களால இப்படி பிரச்சனைகள் வரும்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் உங்களை நீங்க நிப்பாட்டுறீங்க, வாகனத்தை மோட்டர் பைக்கை நிப்பாட்டுறீங்க, நேற்று நடந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் நிப்பாட்டாம போறாரு. ஸோ போறாரு, ஒருத்தரை நிப்பாட்டி ஒரு ஹெல்மெட் போடாம போறாரோ, லைசன்ஸ் போடாம போறாரோ, குடிச்சிட்டு போறாரோ, இப்படி போறவங்க போலீஸார் நிப்பாட்டி எதுக்காக ஃபைன் போடுறாங்க, எதுக்காக அவங்கள செக் பண்றாங்க? ஸோ இவர் மது போதையில போனா விபத்தான உயிரிழந்துவார், இவருக்கான பிரச்சனைகள் வருவாங்க. இவர் இன்னொருத்தரோட மோதுண்டு விபத்துக்குள்ளாகி பிரச்சனைகள் உருவாங்க. அப்படி இல்லையா, லைசன்ஸ் இல்லாம போவாங்க, ஹெல்மெட் இல்லாம போறாங்க, இவரால ஆக்சிடென்ட் ஆகும் அல்லது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும், விபத்தாகி இறந்து போவாங்கன்ற ஒரு ரீசனால தான் போலீஸார் நிப்பாடுறது, செக் பண்றது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்படி இருக்கக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க? சும்மா போன ஒருத்தரை துரத்தி கொண்டு போய் மோத வச்சு விழ வச்சு அவரை இறக்க செஞ்சிருக்கீங்க. ஒரு கொலை சம்பவம் இல்லையா? ஒரு நபரை அவர் நிப்பாட்ட போறாரு, நம்பரை நோட் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி யார் அவர்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை நாளைக்கு கூட அந்த விஷயத்தை செயல்படுத்திக்கலாம். இல்லை இந்த நம்பர் பிளேட், அந்த வாகனத்தில் நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி இது யார் உரிமையாளர் கண்டுபிடிச்சி இந்த டைம்ல யார் இந்த வாகனத்தை ஓடி போனான்னு சொல்லி ஆறுதலா பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி இந்த 2 போலீஸ் நபர்களும் பண்ணியிருக்கிறாங்கன்றதுதான் ரொம்பவே ஒரு துயரமான விஷயம் இருக்குது. நம்ம அஜித் குமார் என்ற ஒருத்தரை போலீசார் அடிச்சே கொலை செய்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு உலகமே பேசிக்கொண்டிருக்கிற விஷயத்துல இந்த வவுனியாவில் கூமாங்குளம் என்ற இடத்துல நடந்த இந்த ஒரு விஷயம் எப்படி பேச முடியாம போனது என்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உலக ரீதியில இது பேச வேண்டிய பொருள் இல்லையா? இப்படியான சம்பவங்கள் ஒரு டைம்ல நிறைய விஷயங்கள்ல நடந்து கொண்டே. போலீசார் அதாவது நிறைய நல்ல போலீசார் இருக்கும் போது ஒரு சில போலீசாருடைய, அதாவது அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம், அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு சில போலீசார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கான்ஸ்டபிள் ஒரு போஸ்டிங்கை கொடுத்தாலே அவங்க தான் இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும், இவங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் எல்லாரும் இருக்காங்கன்ற ஒரு தோட்ல அப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. நான் பார்த்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், போலீஸார் என்றாலே பொதுமக்கள் எல்லாருமே கை கட்டி நின்று ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்போன்ற மாதிரி நடந்து போன தோட்டல ஒரு சில போலீஸார், எல்லாருமே இல்லை, நிறைய நல்ல நேர்மையான போலீஸார் இருக்கிற டைம்ல ஒரு சில இப்படியான போலீஸார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த இலங்கையில் இருக்கிற சட்ட நீதி எல்லாம் காப்பாற்ற நினைச்சது கொண்டு அவங்களுக்கெல்லாம் எல்லா சட்டங்களும் இருக்குதுன்ற மாதிரி
தன்னிச்சையான அவங்களோட செயற்பாடுகள் இப்படி ஒரு கொலை சம்பவத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த குற்றவாளிகள், இந்த 2 குற்றவாளிகளுக்குமான தண்டனைகள் நிச்சயமாக வழங்கப்படும். ஏன்னா நான் எடுத்தோடனே குற்றவாளி என்று சொல்றேன் கேட்டீங்கன்னு சொன்னால், தவறே பண்ணியிருந்தாலும் ஒரு போலீசார் வந்து ஒருத்தரை துரத்தி கொண்டு போய் சாகடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து ஒரு குற்றவாளி என்ன நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொன்னா அவருக்குரிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் நீங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். அதுக்கான தண்டனை வந்து நீதிபதி தான் கொடுக்கணுமே தவிர போலீசார் இல்லை. இந்த விஷயம் வந்து நிறைய இலங்கையில் இருக்கிற ஒரு சில போலீசாருக்கு தெரியுதில்லை. ஸோ அவங்க வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து திருத்திக் கொள்ளுங்க. அடிக்கொரு தினம் இந்த பொதுமக்களை, சாதாரண மக்களை எல்லாம் வந்து இப்படி அராஜகம் பண்ற விஷயங்களை வந்து குறைச்சி கொள்ளணும். ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் போலீசாரும் வந்து சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கே தவிர அந்த சட்டங்களை கொண்டு நீங்க பொதுமக்களை கொலை செய்வதற்கு இல்லை என்ற விஷயத்த நான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.